Hello viewers, welcome to Deeps Mathematics 23. So இந்த கிளாஸில் மேக்ஸ் பேட்ச்க்கான 8th ஸ்டாண்டர்ட் இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் தாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள் 4.1 பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்மளோட டெஸ்ட் பேட்ச்சில் வந்து ஜாயின் பண்ணணுன்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்பர் எடுத்துக்கோங்க. ஸோ டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் விசாரிச்சுட்டு நீங்களும் வந்து நம்மளோட பேட்ச்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் நம்மளோட டெலிகிராம் சேனலுக்கான காமன் குரூப் லிங்க்கும் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ வேணுங்கிறவங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கான எக்ஸாம்பிள் 4.1 பார்த்துருவோமா? இஃப் எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் 600 இஸ் 450 தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். 600இன் எக்ஸ் சதவீதம் என்பது 450 எனில் எக்ஸின் மதிப்பை காண்க. ஸோ இது வந்து நமக்கான ப்ரீவியஸ் கொஷின். ஓகேங்களா? ஸ்கூல் புக் வந்து நமக்கான ப்ரீவியஸ் கொஷினில் இடம்பெற்றிருக்கு. சரி, 600ஓட எக்ஸ் பர்சன்டேஜோட வேல்யூ 450 கொடுத்துட்டாங்க. அப்போது அந்த எக்ஸ் வந்து என்னவா இருக்குங்கிறதா நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்படி சொல்லும்போது உங்களுக்கு கண்டிப்பாக புரியாது. நான் அந்த ஈக்குவேஷன் போடும்போது உங்களுக்கு புரியும் பாருங்கள். 600ஓட எக்ஸ் பர்சன்டேஜ் தான் வேல்யூ என்னன்னு சொல்லியிருக்காங்க, 450. அப்போ அந்த எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்குங்கிறதா நம்மள்கிட்ட கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் 600 என்ன பண்ணும், இந்த ஆஃப் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் போகணும்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன்னா. சரிங்க, அப்போ என்னங்க பண்ணலாம், 600 இன்ட்டு எக்ஸ் பக்கத்தில் பர்சன்டேஜ் இருக்குது. அப்போ பக்கத்தில் பர்சன்டேஜ் சிம்பிள் வந்துட்டாலே என்ன பண்ணணும், டிவைடட் பை 100 போட்டுறணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன்னா ஈக்குவல் டு 450. சரி, இப்போ என்ன பண்ணலாம், இந்த 100ல் இருக்கக்கூடிய 2 ஜீரோஸையும் இந்த 2 ஜீரோஸையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாமா? சரிங்க, அடுத்து எக்ஸ் ஈக்குவல் டு இங்கனக்குள்ள மிச்சம் என்னங்க இருக்குது, 6 மட்டும் இருக்குது. இந்த 6 இந்த பக்கம் நம்ம சென்ட் பண்ணிடலாமா? அப்போ என்னங்க வரும், 450 மல்டிப்ளிகேஷனில் இருக்க 6 இங்கிட்டு வரும்போது டிவிஷனில் வந்துடுமா? சரி, இப்போ இது என்னங்க பண்ணலாம், 3 டேபிளில் போயிடுவோம். 2 3s are 6. இது 1 3 is 3, மிச்சம் 1 15 ஆச்சா? அப்போ 5 3s are 15. இங்கே ஒரு 0 இருக்கா? ஓகேங்க, இப்போ என்ன பண்ணலாம், 1 2 is 2. இந்த ஃபஸ்ட் இருக்க 15 எப்படிங்க அடிக்கலாம், 7 2s are 14. அப்போ மிச்சம் 1 வரும், 10 ஆச்சா? அப்போ 5 2s are 10. அவ்வளோதான், மிச்சம் என்னங்க இருக்குது, 75. அப்போ எக்ஸோட மதிப்பு 75. அவ்வளோதாங்க. இதே இல்லைங்க, எனக்கு இந்த ப்ரொசீஜர் வந்து எனக்கு ஞாபகம் வரல, நான் ஆப்ஷன்லேருந்து இது எப்படி கடகடன்னு சால்வ் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு சின்ன டிப்ஸ் வந்து கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஆப்ஷனில் கண்டிப்பாக இந்த 75ங்கிறதும் ப்ளேஸ் ஆகிருக்கும் தானே. நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணுவோம், 600ஓட எக்ஸ் பர்சன்டேஜ் அப்படிங்கிறப்ப எக்ஸ் பை 100 போடுவீங்கன்றது உங்களுக்கு தெரியும். அப்போது அதை எக்ஸுக்கு பதிலாக 75/100 போட்டுருவோமா? இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் பண்ணால் 6ஐயும் 75ஐயும் நீங்கள் மல்டிபிள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 450 தான் வரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு வெரிஃபிகேஷன் பர்பஸ்க்காக நீங்கள் வச்சுக்கோங்க. எனக்குள்ளே நான் எழுதிடுறேன், பிடிஎஃப் சென்ட் பண்ணும்போது பார்த்துக்கோங்க. ஒருவேளை இவ்வளோ பெரிய ஸ்டெப் உங்களுக்கு ஞாபகம் இல்லைனாலும் டக்குன்னு நீங்கள் என்ன பண்ணலாம், ஆப்ஷனில் ஒரு வேல்யூவாக நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்து எது 450 கொடுக்குதோ அதுதான் நமக்கான ஆன்சர் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? சரிங்க, அடுத்த எக்ஸாம்பிளுமே நமக்கு ப்ரீவியஸ் கொஷினில் ப்ளேஸ் ஆனது தான். ஸோ எப்படி சால்வ் பண்ணலாங்கிறத பார்த்துருவோமா? when a number is decreased by 25% it becomes 120. find the number. ஒரு எண்ணின் மதிப்பை 25% குறைத்தால் 120 கிடைக்கிறது எனில் அந்த எண்ணை காண்க. ஸோ என்னதுங்க, ஏதோ ஒரு நம்பர்லேருந்து 25% குறைக்கணுமா? அப்போ அது என்னதுங்க, ஏதோ ஒரு நம்பருங்கிறது என்னதுங்க, எக்ஸ்ன்னு தானே எடுத்துக்குவோம். அப்போ அந்த எக்ஸ்லேருந்து 25% குறைக்கும் போது நமக்கு 120 கிடைக்குது. அப்போ அந்த நம்பர் என்னவாக இருக்குங்கிறது தான் நம்மள்கிட்ட கேட்குறாங்க. ஒன்றுமே இல்லை, ஏதோ ஒரு நம்பருங்கிறது எக்ஸ், அதுலேருந்து எவ்வளோ குறைக்கிறோமா, 25% குறைக்கிறோம். ஆக்சுவலாக எக்ஸ்லேருந்து தான் குறைக்கிறோம். அப்போ இதுவும் என்னவாக தான் இருக்கணும், எக்ஸ் ஃபேமிலியாக தானே இருக்கணும். ஸோ இது எக்ஸ் ஃபேமிலிங்கிறப்போ இதுவும் எக்ஸ் ஃபேமிலியாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் குறைக்க முடியும். ஆமாம் தானே? இப்போ ஜென்ரலாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா 2x - xனா 1xன்னு சொல்லுவீங்க. இதே 2x - 1னா அதை நம்மளால் சப்ராக்ட் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா அங்கனக்குள்ளே எக்ஸ் இல்லை, அதனால் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அவ்வளோதான். அப்போ இது எக்ஸ் ஃபேமிலியாக இருந்தால் இதுவும் எக்ஸ் ஃபேமிலியாக இருக்கும்போது மட்டும்தான் இங்கே நமக்கு சப்ராக்ஷன் நடைபெறும். அப்போ என்னது, எக்ஸ் - 25% எக்ஸுங்கிறது கம்பல்சரியாக கொடுக்கணும். ஈக்குவல் டு இது ரெண்டையும் ரெடியூஸ் பண்ணால் எவ்வளோ கிடைக்குதா, 120 கிடைக்குதா? ஓகேங்களா? சரிங்க, இப்போ என்னங்க பண்ணலாம், எக்ஸ் மைனஸ் இந்த 25% எக்ஸ்ன்னு இருக்கா. அப்போ என்ன பண்ணலாம், அந்த பர்சன்டேஜை டிவைடட் பை 100ன்னு போட்டுட்டு பக்கத்தில் எக்ஸ் எழுதிடலாமா? அவ்வளோ, அந்த பர்சன்டேஜை தூக்கிட்டு டிவிஷனில் 100 போட்டாச்சு. ஈக்குவல் டு 120. இப்போ என்னங்க பண்ணலாம், இங்கே எல்சிஎம் எடுக்கலாமா? இங்கே கீழே 1 தான் இருக்குது, இங்கே 100 இருக்கா. அப்போ இங்கே கீழேயும் மேலேயும் 100ஆல் என்ன பண்ணலாம், மல்டிபிள் பண்ணிட்டு எக்ஸ் இன்ட்டு 100ங்கிறத 100x - 25x ஹோல் டிவைடட் பை 100. ஏன்னா இங்கேயும் 100 ஆயிரும், இங்கேயும் 100 ஆயிரும். டினாமினேட்டரில் ஒரு தடவை மட்டும் நம்ம 100 போட்டுக்கலாமா? ஈக்குவல் டு 120. சரிங்க, 100xல் 25x போச்சுன்னா மிச்சம் எவ்வளவுங்க, 75x டிவைடட் பை 100 ஈக்குவல் டு 120.
இப்போ என்ன பண்ணலாம், இந்த 75/100 இந்த பக்கம் கொண்டு போகும்போது தலைகீழாக கொண்டு போகலாமா? சரிங்க. அப்போ மேலே என்ன வந்துடும், 100, கீழே 75 வந்துடும். இந்த 75/100ங்கிறது இங்கிட்ட வரும்போது 100/75 அப்படிங்கிறது நமக்கு மாறுது. சரி, இப்போ முடிஞ்ச அளவு கேன்சல் பண்ணலாமா? ஓகேங்க. 5 டேபிள் போகுமா? 1 5 is 5, மிச்சம் 2, 25 ஆச்சா? 5 5s are 25. இது என்ன பண்ணலாம், 2 5s are 10, மிச்சம் 2, இது 20 ஆயிடுச்சா? 4 5s are 20. சரி, இப்போ என்ன பண்ணலாம், 3 டேபிளே போகுமா? 5 டேபிள் போயிடும். 3 5s are 15, இது என்னதுங்க, 25s are 100. அடுத்து என்ன பண்ணலாம், இது 1 3 is 3, 8 3s are 24. ஓகேங்க. அப்போ மிச்சம் என்னங்க இருக்குது, 8 × 20 x = 8 × 20 இருக்குது. இது என்னங்க வரும், 8 2s are 16, பின்னாடி ஒரு 0 இருக்குது. அப்போ எக்ஸ்க்கான வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குது, 160. ஸோ அந்த 160ங்கிறதுல இருந்து 25% நீங்கள் ரெடியூஸ் பண்ணால் நமக்கு 120 கிடைக்குது. ஓகேங்க. இப்போ நீங்கள் ஸ்கூல் புக் மெத்தட் நீங்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க. இதே ஆப்ஷன்லேருந்து நம்ம எப்படிங்க கொண்டு வரதுன்னா, வெரிஃபிகேஷன் நான் இங்கே எழுதுகிறேன், கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க பிடிஎஃப் பார்க்கும்போது. ஓகே, இப்போது ஆப்ஷனில் 160ங்கிறது ஒரு நம்பராக இருக்குது, நம்ம எடுத்துக்குவோம். இந்த 160லேருந்து 25% ரெடியூஸ் பண்ணணுமா? அப்போ என்ன பண்ணலாம், 25/100ங்கிறத ஸ்ட்ரைட்டாக போடுவோம். 10க்கு 10 கேன்சல் ஆகிடுது. 5 டேபிள் போடுவோமா? 2 5s are 10, 5 5s are 25. இது 1 2 is 2, 8 2s are 16. அப்போ என்னங்க வருது, 8 5s are 40. என்னது 40? அப்போ என்னதுங்கன்னு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், நமக்கான ஆன்சர் 160லேருந்து 40யை சப்ராக்ட் பண்ணி பார்த்தா 120ங்கிறது கிடைக்குதா? அவ்வளோதான். இங்கே இருந்தது, இங்கே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நம்பரை நம்ம, அதாவது ஆப்ஷனில் 4 நம்பர் இருக்குமா, அதுலேருந்து ஒன்று செலக்ட் பண்ணி அதுக்கு 25% போடும்போது உங்களுக்கு என்ன கிடச்சிது, 40. அந்த 40 நம்ம எடுத்துக்கிட்ட நம்பர் கூடவே சப்ராக்ட் பண்ணி பார்த்தா அவங்க ரெடியூஸ் ஆகும்னு சொன்னால் 120 கிடைக்குதா? அவ்வளோதான். எனக்கு இந்த ப்ரொசீஜர்லாம் வேணாம், நான் ஆப்ஷன்லேருந்து வரணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அவ்வளோதான். உங்களுக்கு 3 ஸ்டெப்பில் ஆன்சர். இல்லை எனக்கு புக் மெத்தடும் தெரிஞ்சுக்கணும், இதுவும் தெரிஞ்சுக்கணும்னா இது ரெண்டையுமே பார்த்துக்கோங்க. ஏன்னா இது தெரிஞ்சால் தான் டக்கு நம்ம என்ன பண்ண முடியும், இதை வந்து ப்ரொசீட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஆப்ஷன்லேருந்து நான் எப்படி வரணும்னு சொல்லியிருக்கேன், ஏதோ ஒரு நம்பரை பிக் பண்ணி அவங்க கொடுத்துருக்க பர்சன்டேஜ் அது கூட நீங்கள் ரியாக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் கிடைக்கும். அந்த நம்பரை அதே நம்பரால் சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா கொஷினில் இருக்க இட் பிகம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்க அந்த வேல்யூ கிடைக்கும். அது கிடைச்சதுனா தான் நம்ம எடுத்துக்கிட்ட ஆப்ஷன் கரெக்டு. இல்லைனா அடுத்த ஆப்ஷன் கூட இதே ப்ரொசீஜரை ப்ரொசீட் பண்ணி பார்க்கணும். அவ்வளோதான். ஓகேங்களா? சரி, 3வது சம் பார்த்துருவோமா? சரிங்க. அகிலா scored 80% of marks in an examination. If her score was 576 marks, then find the maximum marks of the examination. அகிலா ஒரு தேர்வில் 80% மதிப்பெண்களை பெற்றாள். அவள் பெற்றது 576 மதிப்பெண்கள் எனில் அந்த தேர்வின் மொத்த மதிப்பெண்களை காண்க. ஸோ இது வந்து நமக்கு ரிப்பீட்டடான கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ அகிலா வந்து ஒரு எக்ஸாமில் வந்து எவ்வளோங்க, 80% மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அவங்களோட மார்க் வந்து 576 இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களோட மொத்த டோட்டல் எக்ஸாமினேஷனோட மார்க் வந்து எவ்வளோவா இருக்கும், அதாவது எவ்வளோக்கு எழுதி அவங்க 576 வாங்கினாங்க அப்படிங்கிறதா நமக்கான கொஸ்டின். ஓகேங்களா? அப்போ இது எப்படிங்க எழுதணும், x × 80% = 576. அப்போ அந்த மொத்த மார்க்கில் 80% தான் என்னது, அவங்களோட 576. இதானே அர்த்தம். ஓகே, அப்போ இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுவோம், x × 80/100 = 576ன்னு எழுதுவோமா? இப்போ அந்த 80/100 எங்கே போகும், ஆப்போசிட் சைடு போயிடுமா? x = 576 × ஆப்போசிட் சைடு வரும்போது தலைகீழாக மாறி 100/80 அப்படிங்கிறது நமக்கு மாறி வரும் இல்லைங்களா? சரிங்க. இப்போ 10க்கு 10 கேன்சல் பண்ணிடலாம். 2 டேபிள் வருவோமா? 4 2s are 8ங்க. இங்கே பார்த்தா 2 2s are 4, மிச்சம் 1, 17 ஆச்சா? 8 2s are 16, மிச்சம் 1, 16 ஆச்சா? அப்போ இது என்ன வரும், 8 2s are 16. சரிங்க. இப்போ என்ன பண்ணலாம், மறுபடியும் 2 டேபிள் வருவோமா? 2 2s are 4, இது 1 2 is 2, 4 2s are 8, மறுபடியும் 4 2s are 8. சரி, 1 2 is 2, இது என்னங்க வரும், 7 2s are 14, இங்கே 2 2s are 4. அவ்வளோதானா? அப்போ மிச்சம் நம்மள்ட்ட நியூமரேட்டரில் என்னங்க இருக்குது, 72 × 10 அப்படிங்கிறது இருக்கா? அப்போ எவ்வளோ வரும், 720. அப்போ டோட்டல் மார்க் எவ்வளவு, 720க்கு அவங்க எழுதியிருக்காங்க. அதோட 80% தான் 576. ஸோ வெரிஃபிகேஷன் போட்டுருவோமா? ஆப்ஷனில் 4 ஆப்ஷன் இருக்கும். அதில் ஒரு ஆப்ஷனை நீங்கள் பிக் பண்ணுவீங்க. அந்த 720க்கு 80% போட்டு பார்க்குறோம். அப்போ என்னதுங்க, 10க்கு 10, இங்கே 10க்கு 10. அப்போ 72வையும் 80 மல்டிபிள் பண்ணி பார்ப்போமா? 72வையும் 80 மல்டிபிள் பண்ணால் 8 2s are 16, மிச்சம் 1, 8 7s are 56. அவ்வளோதான், 576 கிடச்சிருச்சு. அப்போ நமக்கான ஆன்சர் என்னவாக இருக்கும், 720 தான் இருக்கும். பிகாஸ் 576 எங்கே கிடைக்குதோ அதுதான் நமக்கான ஆன்சர். அவ்வளோதான். புரிஞ்சுதுங்களா?
அவ்வளோதான். நான் இல்லை எனக்கு வந்து ஆப்ஷன்ஸ்லேருந்து வரதெல்லாம் எனக்கு பயங்க, நான் கரெக்டாக தான் போட்டிருப்பேனான்னு எனக்கு தெரியாதுங்க, நான் ஸ்கூல் புக் மெத்தடே ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறவங்க சிம்பிளாக இதையும் ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து டைம் சேவ் ஆகணும், நான் ஆப்ஷன்லேருந்து நீங்கள் சொல்கிற மாதிரி நான் கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒன்றுமே இல்லை, 4 ஆப்ஷன் கொடுத்துருக்க போகிறாங்க. அந்த 4 ஆப்ஷன்லேருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பர்சன்டேஜாக அது கூட ரியாக்ட் பண்ணி பார்க்க போகிறீங்க. அவ்வளோதான். எங்கள் போன சம்மில் வந்து மைனஸ் பண்ணி தான் கண்டுபிடிச்சோம். இதில் ஸ்ட்ரைட்டாகவே ஆன்சர் வந்துருச்சு. எப்படிங்கன்னா அங்கே ரெடியூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்தது தான் அந்த வேல்யூன்னு அவங்க கொடுத்துருந்தாங்க. அதனால தான் என்ன பண்ணோம், கிடைச்ச ஆன்சரை அதே நம்பரோட என்ன பண்ணோம், மைனஸ் பண்ணோம். ஓகேங்களா? ஆனால் இங்கே அப்படி கிடையாது. எவ்வளோங்கிறது வந்து ஸ்ட்ரைட்டாகவே நமக்கு தெரியும். ஏன்னா இங்கே ரெடக்ஷன்லாம் எதுவுமே கிடையாது இல்லைங்களா? ஸோ அதனால தான். ஓகேவா? ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அதிக தடவை ரிப்பீட்டடான நமக்கு ஸ்கூல் புக் சம்லேயே இருக்கக்கூடிய கொஷின் ப்ரீவியஸாக கொஷினில் அதிக தடவை நமக்கு ரிப்பீட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ கொஷின் பார்த்துருவோமா? இஃப் த ப்ரைஸ் ஆஃப் ஆரிட் தால் ஆஃப்டர் 20% increase is 96 rupees per kg, then find the original price of ஆரிட் தால் per kg. 20% விலை உயர்வுக்கு பின் 1 கிலோ உளுந்தம்பருப்பின் விலை 96 ரூபாய் எனில் 1 கிலோ உளுந்தம்பருப்பின் அசல் விலையை காண்க. அதாவது ஒரு அசல் விலை ஒன்று இருக்குது, அந்த விலை வந்து 20% இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் அதோட ரேட் வந்து 96. அப்போ அதோட ஒரிஜினல் ப்ரைஸ் என்னவாக இருக்கும்? அதாவது 20% இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அதோட விலை என்ன அப்படிங்கிறத நம்மள்ட்ட கேட்குறாங்க. ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, முதல்ல நான் அதை எழுதுறேங்க. எக்ஸ் ப்ளஸ் 20% ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 96 rupees. இப்போ இருக்கிற ரேட்டு தான் நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? இப்போ இருக்க ரேட் என்னவாக இருக்குங்க, அந்த அசல் விலையை விட 20% கூடுனது தான் இப்போ இருக்கக்கூடிய விலைன்னு சொல்லியிருக்காங்களா? ஸோ அதை தான் நம்ம எப்படி ஈக்குவேஷனாக எழுதியிருக்கோம். ஸோ இது எக்ஸ் ஃபேமிலினா இங்கே நம்ம எழுதக்கூடிய பர்சன்டேஜும் என்னவாக தான் இருக்கணும், எக்ஸ் ஃபேமிலியாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு இந்த 96 கிடைக்கும்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்னா. ஓகேங்க, இப்போ என்னங்க பண்ணுவோம், எக்ஸ் ப்ளஸ் இந்த 20% இருக்கனால 20/100ன்னு எழுதிக்குவோம். இந்த எக்ஸை இது கூட சேர்த்து எழுதிக்குவோமா? இப்போ என்ன பண்ணலாம், கீழே 1 இருக்கனால கீழேயும் மேலேயும் 100ஆல் மல்டிபிள் பண்ணால் தான் டினாமினேட்டர் வந்து நமக்கு சேம் ஆகும் இல்லைங்களா? சரி, எல்சிஎம் எடுத்துட்டனால இங்கே 100 ஆகிடுச்சு. இப்போ இது வந்து என்ன ஆகும், 100 × எக்ஸுங்கிறது 100x ப்ளஸ் இங்கே 20x ஈக்குவல் டு 196 ஆச்சா? சரிங்க, இப்போ 100x ப்ளஸ் 20xங்கிறது நமக்கு 120x டிவைடட் பை 100 ஈக்குவல் டு அங்கிட்டு 196 இருக்கா? ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், இந்த 10க்கு 10 கேன்சல் பண்ணிடலாம். 5 2s are 10, 6 2s are 12. இப்போ மிச்சம் இருக்க 5/6 அந்த பக்கம் அனுப்பலாமா? சரி, அப்போது எக்ஸ் மட்டும் இங்கே வச்சுக்குவோம். இந்த 6/5ங்கிறத 5/6ன்னு அங்கிட்ட அனுப்புவோம். இங்கே 196 ஆல்ரெடி இருக்குது, 6/5ங்கிறது அங்கிட்ட வரும்போது 5/6ன்னு மாறுமா? இப்போ நம்மளால் முடிஞ்சளவு இதை அடிச்சு கொடுப்போமா? 2 டேபிள்லேயே போயிடலாம். 3 2s are 6, இது 9 2s are 18, மிச்சம் 1, இது 16 ஆயிடுச்சு. 8 2s are 16. இப்போ இது 1 3 is 3. ஓகே, இது 3 டேபிளை நம்மளால் அடிக்க முடியாது இல்லையா? சாரி, நான் ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். இது 196 இல்லை, வெறும் 96. ஓகேவா? இது வெறும் 96. ஸோ இந்த ஸ்டெப்பை வந்து அடிச்சிட்றேன், நான் ஃப்ரெஷ்ஷாக எழுதுறேன். இது 196 இல்லைங்க, 96ங்க. ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 96 × 6/5ங்கிறது இங்கிட்டு வரும்போது 5/6 நமக்கு வரும். ஓகேங்களா? இப்போ ஸ்ட்ரைட்டாக அதை 6 டேபிளே நம்ம அடிச்சிருவோம். 16 is 6ங்க. இது என்னதுங்க, 16 is 6னா மிச்சம் 3 இருக்கும். 36 are 6 6 are 36. இப்போ 16ஐயும் 5ஐயும் மல்டிபிள் பண்ணலாமா? 5 6 are 30. 5 1 is 5 + 3ங்கிறது 8. அப்போ எவ்வளோங்க கிடைக்கிது? இதுக்கு முன்னாடி அதோட உளுந்தம்பருப்போட விலை 80 ரூபாய் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கு வெரிஃபிகேஷன் சொல்லி கொடுங்களேன், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இங்கே நான் எழுதுகிறேன். ஸோ பிடிஎஃப் பார்க்குறவங்க கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, வீடியோ பார்த்துருந்தா தான் நமக்கு புரியும். ஓகேவா? ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், ஆப்ஷனில் நமக்கு இந்த 80 இருந்திருக்கும். இந்த 80 கூட 20%ங்கிறத நமக்கு விலை வந்து அதிகமாகுதுன்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ இந்த ஏதோ ஒரு ஆப்ஷனை நம்ம பிக் பண்ணியிருக்கோம். ஆன்சரில் இருந்தால் ஒரு ஆப்ஷனை நம்ம பிக் பண்ணி அது கூட 20% போடுறோம். ஓகேவா? அப்போ இந்த 10க்கு 10, இந்த 10க்கு 10 ஈக்குவல் டு 8 2s are 16. அப்போ 16 ரூபாய் ரைஸ் ஆகிருக்கு. அப்போது ஆல்ரெடி 80 ரூபா, இப்போ ரைஸ் ஆனது ஒரு 16 ரூபா, அப்போ மொத்தமாக சேர்த்து 96 ரூபா. அப்போ அவங்க கொடுத்துருந்தா 96 ரூபா வந்துருச்சா? ஸோ இவ்வளோ ஸ்டெப்ஸ் வந்து தேவையே இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருது. அப்போ அந்த 4 ஆப்ஷன்லேருந்து ஒரு ஆப்ஷனை பிக் பண்ணுறோம். 20% அது கூட கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது எக்ஸாக்டாக 16 rupeesன்னு கிடைக்குது. அப்போ அந்த 80 கூட 16 ஆட் பண்ணும்போது நமக்கு இப்போ ரைஸ் ஆனால் 96 rupeesங்கிறது கிடச்சிருச்சு. இன்கேஸ் எனக்கு தெரியலைங்க, எக்ஸாம் டைமில் எனக்கு ஆப்ஷன்லேருந்து வரது வந்து பயமாக இருக்குது அப்படிங்கிறவங்க தாராளமாக நீங்கள் இந்த மெத்தடை ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவுமே பெரிய கஷ்டம்லாம் கிடையாது இல்லைங்களா? ஸோ அந்த ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ண தெரிஞ்சிச்சுனாலே நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இந்த ஸ்டெப் வந்துடுவீங்க. ஏன்னா எல்சிஎம் எடுக்க போகிறோம். கண்டிப்பாக இங்கே 100x வரும், இங்கே 20x இருக்குது.
ஆட் பண்ணால் 120x கண்டிப்பாக தெரியும். அப்போ ஸ்ட்ரைட்டாக நீங்கள் இங்கே வந்துட்டிங்கனாலே 120/100 அப்படியே நீங்கள் இங்கே ஸ்ட்ரைட்டாகவே தலைகீழாக மாற்றலாம். இந்த அடித்து கொடுத்து தான் மாற்றணும்லாம் அவசியம் இல்லை. ஸ்ட்ரைட்டாக இங்கே மாற்றினீங்கன்னா அடுத்த ஸ்டெப்பே வந்து உங்களுக்கு ஆன்சராக தான் இருக்கும். ஸோ நிறையா பேருக்கு வந்து இன்னும் மல்டிப்ளிகேஷன் டிவிஷனே கஷ்டமாக இருக்குங்கிறது தான் எனக்கு மெசேஜ் பண்ணிட்டே இருக்கீங்க. அதனால தான் என்ன பண்ணுறேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டடான கொஷின்ங்க. இதை நீங்கள் கொஷின் வாசிங்கனாலே ஆன்சரை வந்து போட்டலாம். இருந்தாலும் இதுக்கான ஸ்டெப்பையும் நான் சொல்லிக் கொடுக்குறேன். த இன்கம் ஆஃப் அ பர்சன் இஸ் இன்க்ரீஸ்டு பை 10% அண்ட் தென் டிக்ரீஸ்டு பை 10%. ஃபைண்ட் த சேஞ்ச் இன் ஹிஸ் இன்கம். ஒரு நபரின் வருமானம் 10% அதிகரிக்கப்பட்டு பிறகு 10% குறைக்கப்படுகிறது எனில் அவருடைய வருமானத்தில் ஏற்படும் மாற்றத்தை காண்க. ஸோ அதிகரிக்கப்பட்டு குறைக்கப்படுகிறதுன்னு வந்து அந்த சதவீதமும் சேமாக கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்க்ரீஸ்டு 10%, டிக்ரீஸ்டு 10%. அப்போது இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ரெண்டுமே ஒரே பர்சன்டேஜாக இருக்குன்னா இதோட ஆன்சர் அடித்து சொல்கிறேன், எவ்வளோ பெரிய நம்பர்ஸாக வந்தாலும் 1% குறைவு, 1% டிக்ரீஸுங்கிறத தான் நீங்கள் டிக் பண்ணி ஆப்ஷன் வந்து ஷேட் பண்ணணும். ஓகேவா? வேறு எதுவுமே வேணாம். ஒருவேளை இங்கே 10%, இங்கே 20% வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் தான் அது என்ன பண்ணணும், ஸ்டெப்பாக ப்ரொசீட் பண்ணணும். ஆனால் சேம் நம்பர்ஸாக வந்து அதிகரிக்கப்படுது குறைக்கப்படுகிறதுன்னு மட்டும் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 10% இங்கேயும் 10%, ஒருவேளை இங்கே 100% இங்கேயும் 100%, இங்கே 76% இங்கேயும் 76% வந்துச்சுன்னா அடிச்சு சொல்கிறேன் 1% டிக்ரீஸ், 1% குறைவுங்கிறத கண்ணை மூடிட்டு நீங்கள் டிக் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகேவா? இருந்தாலும் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நான் இப்போ சொல்லித்தரேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 100 ரூபாய் சம்பளம்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா 10% வந்து அதிகரிக்குது, ரைஸ் ஆகுது. அப்போ என்னங்க வரும், 100ல் 10%ங்கிறது 10 ரூபாயா? அப்போ 100 + 10ங்கிறது 110 ரூபா வந்து நமக்கு ரைஸ் ஆகுது. இந்த 110லேருந்து என்ன ஆகுது, 10% வந்து குறையுது. அப்போ இந்த 110க்கு 10%ங்கிறது என்னதுங்க, ஒரு 0க்கு ஒரு 0, ஒரு 0க்கு ஒரு 0, 11 ரூபான்னு வருதா? அப்போ இந்த 110லேருந்து -11னா 91 ரூபா. அப்போது ஆக்சுவலாக உங்களோட ப்ரைஸ் வந்து சேலரி 100 ருபீஸாக இருந்தது, -99 எடுத்திங்கன்னா 1%ன்னு வருதா? ஓகேவா? ஸோ 100லேருந்து 99 ஆகுது. அதாவது 100 ரூபா இருந்துச்சுங்க, உங்களுக்கு 10% வந்து அதிகமாக வந்து கொடுக்கும்போது 110 ரூபாயாக மாறுது உங்கள் சம்பளம். அதுலேருந்து மறுபடியும் 10% குறைக்கிறாங்கன்னா 11 ரூபா குறைஞ்சு ஆக்சுவலாக உங்கள்கிட்ட இருந்ததை விட 99 ரூபான்னு சொல்லி வந்துடுது. ஓகேங்களா? அப்போ 1 ரூபா வந்து என்ன ஆகுது, குறையுது. ஏற்கனவே விட்டுருந்தாலே எனக்கு வந்து 100 ரூபா இருந்திருக்கும். இப்போ நீ 10% இன்க்ரீஸ் பண்ணி குறைச்சதில் எனக்கு 1 ரூபா அடி ஆயிடுச்சு. அப்போ என்னதுங்க, 1% குறைவு. புரிஞ்சுதுங்களா? எனக்கு ஏற்கனவே நான் 100 ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன், நீ 10% ரைஸ் பண்ணி கொடுத்தப்ப 110 ரூபா வாங்கினேன். அந்த 110 ரூபாலேருந்து நீ எனக்கு மறுபடியும் 10 ரூபா குறைச்சேன்னா என் சம்பளம் என்னவா மாறுது, 99 ரூபா. விட்டுருந்தா நான் 100 ரூபா சம்பளமே வாங்கிட்டு இருந்திருப்பேன் இல்லையா? அப்போ 100 ரூபாய்க்கும் 99 ரூபாய்க்கும் எவ்வளோ குறைஞ்சிருச்சு எனக்கு, 1 ரூபா. எனக்கு இப்போ 1 ரூபாய் என்ன ஆயிடுச்சு, லாஸ். அப்போ 100ல் 1 ரூபாங்கிறது 1%. அப்போ என்னதுங்க, 1% குறைவு. அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி மேக்ஸிமம் வந்து இங்கே வேறு டேட்டா இங்கே வேறு டேட்டா கொடுக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கேட்டது ஃபுல்லாக இந்த ஒரே ஒரு சம் தான் நமக்கு பல தடவை ரிப்பீட் ஆகிருக்கு. அதுவும் 10% தான். கண்ணை முடிட்டு என்ன பண்ணணும், 1% குறைவு அப்படிங்கிறத போட்டுறணும். ஓகேங்களா? ஸோ புக்கில் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஸ்டெப்ஸ் வந்து வளவளன்னு இருக்கும். நமக்கு அதெல்லாம் தேவையே இல்லை. இது மட்டுமே போதுமானது. இதுவும் வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் வந்து சொல்லியிருக்கேனே தவிர இதை நீங்கள் போட்டு பார்க்கணும்னு கிடையாது. 10% அதிகரிச்சிருக்கா, மறுபடியும் 10% குறைஞ்சிருக்கா, அப்போ கண்ணை மட்டும் என்ன பண்ணணும், 1% குறைவு, 1% டிக்ரீஸ் அப்படிங்கிறதா. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கான கிளாஸ் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு நம்மளோட டெஸ்ட் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணணும், இந்த ஹேண்ட் ரிட்டன் PDF எல்லாமே உங்களுக்கும் வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தாராளமாக டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் எடுத்துக்கோங்க. டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு அமௌண்ட் என்னங்கிறதையும் கேட்டுக்கோங்க. ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ் தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். டெலகிராம் சேனலுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.